மக்களே இன்னைக்கு நான் என்ன ரெசிபி ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா எக்கு வச்சு எக் பொடி மாஸ் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் கடைக்கு ஓடி போய் ஒரு 3 முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம களத்தில் இறங்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு அதில் ஒரு தவை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா சேர்க்க வேண்டியதான். இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக வந்து நடுவில் வந்து ஒரு குழியை பண்ணிக்கோங்க. அங்கே தான் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். அந்த குழியில் வந்து 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறணும் அப்படின்னா சூப்பராக வந்து எக் பொடி மாஸ் ரெடி ஆயிரும். நல்லா கிளறிட்டே இருங்க. ஃபைனலாக வந்து இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் தூவி விட்டுட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து எக் பொடி மாஸ் ரெடி ஆயிரும். முட்டை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச ரெசிபிலேயே சூப்பராக சொதப்பாமல் டேஸ்ட்டாக வந்ததுன்னா இதை தான் சொல்வேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.